வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர்னா அது ஆர்ஜிஆர் அகாடமி தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு போலாமா? உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கோம்னா வட்ட அடிச்சிட்டேன் பாத்தீங்களா? எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்காக பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு மக்கள் எல்லாருக்கும் அந்த குழந்தைங்க யாரெல்லாம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல தெளிவான சிந்தனை கொடுத்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ 23 எக்ஸாம் எழுதியாச்சு. ரிசல்ட்டும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அன்அபிஷியலா நம்ம கீஸ் டிஃபரெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் பாத்தீங்கன்னா கீஸ் கொடுத்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 99.99% சரியா தான் இருக்கும். ரைட்டா? சில பேர் அதை பார்த்து டிசைட் பண்ணிட்டு எனக்கு 100 தான் வருது, 200 தான் வருது, 300 தான் வருது, 400 தான் வருது, 500 தான் வருது, நான் என்ன பண்ணுவேன், 600 வருது, 650 வருது அப்படின்னு அந்த லெவல் போக போக அந்த சந்தோஷம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த லெவல் கம்மி ஆக ஆக பாத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தெளிவு இல்லாம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல, ரிசல்ட் வரட்டும் அப்படின்ட்டு. இந்த ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றவங்க பாத்தீங்கன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. யாரா இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எய்ம் இல்லாதவங்களா இருக்காங்க. இல்லன்னா பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இது ரிக்வஸ்ட். ஏன்னா நிறைய வருஷம் இந்த ஃபீல்டுல இருந்து பாக்குறதுனால குழந்தைங்க உண்மைதான் குழந்தைங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க இல்லையா? இப்ப முடிச்சுட்டு எழுதி இருப்பீங்க. அவங்க பேரண்ட் +2 மார்க் கூட வந்துருச்சு. இந்த வாட்டி மார்க் பார்த்தேன், +2 எல்லாம் அப்பா பிரம்மாண்டமா இருக்கு, எல்லாம் 100 போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. 600 அவுட் ஆஃப் 600 வந்துருச்சு. அந்த மார்க்கை பார்த்துட்டு என் குழந்தை நீட்லயும் நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க. குழந்தை இல்ல அதெல்லாம் பார்க்க வேணாம், அப்செட் ஆயிடுவோம், நம்ம அப்புறமா பிளான் பண்ணலாம்னு இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மார்க் வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் டாப் காலேஜஸ் இன்ஜினியரிங்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க நீட்டு தான் ஸ்கோர் பண்ணணும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நீட்டு ஸ்கோர் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பிஎஸ்சிக்கான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, பிடெக்கான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு தவறிடுவீங்க. அப்புறம் சீட்டு கிடைக்காம போயிடும். ரெண்டாவது, அப்போ போயிட்டு பாத்தீங்கன்னா ஓகே நான் திருப்பி 1 இயர் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோக்ராம்ஸ். ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பசங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் பொன்னான மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரமும் அவங்களுக்கு ஒவ்வொரு செகண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்க் 2 மார்க் 3 மார்க் அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்குலேட் பண்ணி நீங்க செக் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆர்ஜிஆர் அகாடமி மாதிரி. ரைட்டா? அதுவே ஒரு நல்ல உதாரணம் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு. ரைட்டா? நீங்க செலக்ட் பண்றப்ப இதெல்லாத்தையும் நீங்க பாக்கணும், வெயிட் பண்றாங்களா அப்புறமா பாக்கலாம் அப்படி. ஏன்னா ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதாயத்தை பாக்குறாங்க. குழந்தைங்க அப்புறம் தான் ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா பண்ணலான்னு பாப்பாங்க. ரைட்டா? அப்படி பார்க்க கூடாது. குழந்தைங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், எவ்வளவு ரிலாக்ஸ்டா குழந்தை படிக்கணும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 5 மே 2024 தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு வருஷம் அப்படியே இருக்கு. ரெண்டாவது, இப்போ +2 படிச்ச பசங்களுக்கு ஒரு டிராபேக் இருக்கு. +1 படிக்கிறப்போ ஆன்லைன்ல கிளாஸ் படிச்சதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஃபுல்லா லேர்ன் பண்ணாம இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா அந்த 60% போர்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு கவர் ஆயிருக்கு. +1லயும் சரி +2லயும் சரி. +1 படிக்கவே இல்லை ஆன்லைன்ல, +2 படிச்சாங்க, 60% போர்ஷன்ஸ் தான் கவர் ஆயிருக்கு. ஆனா என்டிஏ நீட்டுக்காக கொடுக்குற சிலபஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் 11 and 12 எதுவுமே ஒமிட்டட் கிடையாது. அதனால நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. காலம் தாழ்த்தினா அடுத்த வருடமும் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். இதை நான் தப்பா சொல்லல, தவறா சொல்லல, இது ஒரு எச்சரிக்கை தான். ரைட்டா? அதனால நீங்க கரெக்டா பிளான் பண்ணுங்க. நீங்க ஜெயிக்கணும், நீங்க சாதிக்கணும், நீங்க நிறைய மார்க் வாங்கணும், அதுதான் எங்களுடைய எய்ம். நீங்க மெடிக்கல் காலேஜ் நினைச்சீங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு போகலாம். ரைட்டா?
இப்ப யாரெல்லாம் நீங்க வந்து நீட் ரிப்பீட்டர் சேராம இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் ப்ரோக்ராம் வந்து சேராம இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து பாஸ் பண்ணா போறோம், நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருந்தா கூட எங்க வீட்டுல வாங்கி கொடுத்துருவாங்க, இல்ல என்னால வாங்க முடியும், பிரைவேட் காலேஜஸ் இருந்தாலும் எங்க அப்பானால மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்க முடியும், எங்களால ஒரு 20 இருந்து 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியும், அப்படி இல்ல அப்படின்னாங்கள நாங்க அப்ராட்ல போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட 10 கூட எங்களால படிச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் வந்து வெயிட் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஒரு பிசி, எம்பிசி, பிசிஎம் அப்படின்னு இருக்கவங்க வந்து 520 மார்க்ஸ், சேஃபஸ்ட் மார்க் 520 மார்க்ஸ் இருந்ததுன்னா கம்பல்சரி நீங்க எதுக்குமே திங்க் பண்ணாதீங்க, ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணுங்க, தூங்குங்க. ஆனா அதுக்கு கீழே இருக்கீங்க, கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா இமிடியேட் யூ ஹேவ் டு டேக் ஸ்டெப். ரைட்டா, வெயிட் பண்ண தேவையில்லை, ரிலாக்ஸ் பண்ண. நிறைய பேர் சொல்லுவாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், 2 மாசம் போட்டோம் 3 மாசம் போட்டோம். பட் உங்களுக்கு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு இப்ப நீங்க என்னெல்லாம் கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுங்களோ அதெல்லாம் சுத்தமா கம்ப்ளீட்டா மறந்துட்டு இருப்பீங்க, அப்புறம் ஞாபகம் இருக்காது. சரியா, அதனால அதையும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா 350 மார்க்கு மேல கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட தேவையில்லை. ஆனா 350க்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா, அதனால இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. பல பேர் பல விதங்களா சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீங்க இதுக்குள்ளேயே போய் ஜாயின் பண்றீங்க, ரிசல்ட் வரட்டும் அப்புறமா பார்க்கலாம், இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, நம்மளுக்கு அபிஷியல் ரிசல்ட் கீஸ் போடட்டும், ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, அப்புறமா நம்மளுக்கு டைம் கிடைக்காது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறமா டைம் கிடைக்காது, இப்ப படிச்சாலும் டைம் கிடைக்காது. ரைட்டா, இப்ப நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நான் இப்ப பேசக்கூடிய இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம், அவங்க என்ன பண்ணணும்? சென்னையில் மிகச்சிறந்த நீட் பயிற்சி மையம் RGR அகாடமி நீட் ரிப்பீட்டர்ஸ் 2024க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8695186953. இப்ப பாருங்க, கம்ப்ளீட் சிலபஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, கம்ப்ளீட்டா என்ன சிலபஸ் நம்மளுக்கு சொல்லி தராங்க, நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி 4 சப்ஜெக்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன சொல்லி தராங்களோ அந்த சிலபஸ நான் அப்புறமா பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற போஸ்ட்போன்மெண்ட் இருக்கக்கூடாது. அதே போல என்சிஆர்டி, அது பிசிக்ஸ் இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, பயாலஜி இருந்தாலும் சரி, என்சிஆர்டி தரோ பண்ணணும். என்சிஆர்டி நீங்க தரோ பண்றப்ப you have to make questions. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை வந்து ரெடி பண்ணணும். ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, ஒரு ஒரு லைன் படிக்கிறீங்க, இல்ல ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதுக்காக கேக்குறாங்க அப்படின்னு வேர், ஊ, ஹவு, வென் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நீங்க கேட்டு ஒரு பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸை இப்பத்துல இருந்தே நீங்க எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாம கொஸ்டினை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க பாத்தீங்களா, எக்ஸாம் கொஸ்டின் செட்டர், அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அந்த ஆங்கிள் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப இப்பத்துல இருந்து படிச்சோம், அதுக்கெல்லாம் டைம் நிறைய கிடைக்கும், அப்புறமா பாத்துக்கலாம், போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அதே போல நீங்க படிக்கிறத அன்னன்னைக்கு படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து மேக்சிமம் வந்து என்சிஆர்டி தரோ பண்ணிட்டு உங்க இன்ஸ்டிடியூட்ல என்ன கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கொஸ்டின் புக்கோ இல்லைன்னா அவங்க கொடுக்குற மெட்டீரியலோ பண்ணுங்க. வேற எந்த மெட்டீரியலுமே எக்ஸ்ட்ரா போவாதீங்க, தேவையே இல்லை. என்சிஆர்டி இஸ் மோர் தென் எனஃப். ஆனா அதுக்கு கொஸ்டின்ஸ் இருக்காது, அந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் அடிஷனல் சப்போர்ட் நீங்க எடுத்துக்குங்க. ரைட்டா, இந்த கொஸ்டின்ஸ் சப்போர்ட் எடுத்துட்டு அதை வந்து ஒன்னு கூட விடாம நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு சாப்டர்லயுமே எனக்கு தெரிஞ்சு மினிமம் 200ல இருந்து 250 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவலா ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே அந்த கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இன் அண்ட் அவுட்ல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டிடியூட்ல கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் பேப்பர். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்ப நீங்க கரெக்டான டைம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனா கரெக்டா ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்ல, கரெக்டான வேலைகளையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். எப்படி எந்த சப் டாபிக் வந்து ரிப்பீட்டடா வந்து ஒவ்வொரு வருஷமும் வருது, எதுல வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட வந்து அவங்க ரொம்ப வந்து டீப்பா வந்து அனலைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, எந்த கான்செப்ட்ஸ் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கேக்குறாங்க, எந்த கொஸ்டின்ஸ் வந்து திருப்பியும் அதே மாதிரி டைப்ல வருது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஒரு 10 வருஷம் பாருங்க. ரைட்டா, ரொம்பவும் கீழே போக தேவையில்லை. ஏன்னா அப்ப ஏபிஎம்டி கண்டக்ட் பண்ணாங்க, இல்ல சிபிஎஸ்இ கண்டக்ட் பண்ணப்ப கொஸ்டின் லெவல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. அந்த அளவுக்கு இப்ப டிஃபிகல்ட் இல்ல.
சரியா? மாடரேட் கொஸ்டின்ஸ் தான் வருது. டிஃபிகல்ட்னு இன்னைக்கு சொல்லக்கூடியது வந்து மாடரேட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரைட்டா? அதனால பயப்படாம தைரியமா பண்ணுங்க. அப்புறமா டெஸ்ட் எழுதி பாருங்க. டெஸ்ட் எழுதி பாக்குறப்ப கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா பண்ணிருப்பீங்க இல்ல தவறா பண்ணிருப்பீங்க. கரெக்டா பண்ணா எப்படி நான் கரெக்டா பண்ணேன், நான் குருட்டாம் போக்குல அடிச்சு கரெக்ட் பண்ணனா, இல்ல எனக்கு புரிஞ்சதுனால நான் கரெக்டா ஆன்சர் கொடுத்தனா, இல்ல நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் ஏன் தவறு பண்ணினேன், எனக்கு அந்த கான்செப்ட்ஸ் புரியலையா, இல்ல எனக்கு அந்த ஃபார்முலா எனக்கு தெரியலையா, இல்லன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு டெவலப் பண்ணணுமா, இல்லன்னா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப எனக்கு நியூமரிக்கல்ஸ் தெரியலையா, நியூமரிக்கல்ஸ்ல நான் எங்க வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணும், டிஃபரன்சியேஷன்ல நான் பார்க்கணுமா இல்ல கால்குலஸ் பார்க்கணுமா, இல்லைன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்றத தெளிவா எரர் நோட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கணும். எரர் நோட் இஸ் கம்பல்சரி. ஏன்னா இப்போ யாரு ஸ்டார்ட் பண்றீங்களோ நீங்க 720 கூட கம்ப்ளீட்டா அடிக்க முடியும். இன்ஸ்டியூட்ல என்ன சொல்லி தராங்களோ அதை பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி பேசிஸ்ல நீங்க பண்ணி அப்புறம் வாரத்துக்கு வந்து டெஸ்ட் எழுதி அதுல வரக்கூடிய அந்த எரரை கரெக்ட் பண்ணி அதை வந்து மைண்ட்ல எழுத்திடணும். இது மிஸ்டேக், இது கேட்டா நான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத தெளிவா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிடணும். அதே போல ஒரு டாபிக் வந்து இப்ப ஸ்டார்டிங்ல நடத்துறாங்க அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சமே நீங்க தரோ ஆயிடுறீங்க இல்லையா, அடுத்த டாபிக் போறாங்க இல்லையா, அந்த டாபிக் அடுத்த டாபிக் வரப்ப அந்த டாபிக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான் நீங்க பண்ணணும். சைமல்டேனியஸா ஃபர்ஸ்ட் டாபிக்கை விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் டாபிக்கையும் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். செகண்ட் டாபிக் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன வேலையெல்லாம் பண்ணணும். செகண்ட் டாபிக்கும் இதே வேலையை பண்ணணும். ஆனா செகண்ட் டாபிக் போறப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் அதான் முடிச்சிடல அப்படின்னு வைக்காம அதை என்ன பண்ணணும், அடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுல கொஸ்டின்ஸை வந்து திருப்பி பார்த்துட்டு இருக்கணும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் டாபிக் முடிஞ்சு தேர்ட் டாபிக் போறப்ப என்ன பண்ணணும், தேர்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதை தேர்ட் டாபிக் பண்ணிட்டு அதே போல செகண்ட் டாபிக் ரிவைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாபிக்கும் திருப்பியும் பார்க்கணும். இதை கண்டினியூஸ் ப்ராசஸ் நீங்க பண்றப்ப நல்ல பெஸ்ட் ஸ்கோர் வந்து உங்களால வாங்க முடியும். இது டீச்சர் சொல்லணும்னு நீங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது. உங்களை இன்ஸ்டியூட் எதனா வந்து கம்பல் பண்ணணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்றானே அவனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. பேரண்ட் வந்து எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறேன்னு சொல்றாங்களா அதெல்லாம் பார்க்க கூடாது. உங்களுடைய எய்ம் அந்த ஒயிட் கோட் போட்டுட்டு அது ஸ்டெத் மாட்டிட்டு சும்மா அப்படி நீக்கணும். அததான் உங்களுடைய மைண்ட்ல எப்பயுமே நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா உங்களுடைய எய்ம் அதுதான், உங்களுடைய குறிக்கோள் அதுதான். உங்களுடைய குறிக்கோள்ல இருந்து நீங்க டீவியேட் ஆகக்கூடாது. அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீங்க அதை நோக்கியே நீங்க இந்த 12 மாதங்கள் நீங்க ஓடினீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் வாங்குவீங்க. வேற எந்த விஷயங்களும் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்து நான் பேசுற இந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 400-450ல ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க. இதெல்லாம் நீங்க கம்பல்சரி நீங்க பண்ணினீங்கன்னா 600 to 650 கேரண்டிடா நீங்க வாங்க முடியும். சரியா? அதனால கரெக்டா போக்கஸ் பண்ணுங்க, டிவியேட் ஆகாதீங்க. யாரையும் வந்து யோசனை பண்ணாதீங்க, இவங்க செய்யல அவங்க செய்யல அவங்க சொன்னல நம்ம அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. அதே போல சாப்பிடுற விஷயத்துல கரெக்டா தேவையற்ற விஷயங்களை சாப்பிடாதீங்க. வெளியில போய் மேக்சிமம் ஹோட்டல்ல சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது இது எல்லாத்தையும் இந்த வருஷம் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. வாட்டர் கண்டென்ட் வந்து குறைஞ்சது 4ல இருந்து 5 பாட்டில் நீங்க கம்பல்சரி நீங்க வாட்டர் எடுத்தே ஆகணும். அதே போல தூக்கம் வந்து கரெக்டா நீங்க தூங்கிடணும். நைட்டு 10 மணிக்கு தூங்குறீங்களா தூங்கிடுங்க, 11 மணிக்கு தூங்குறீங்களா தூங்கிடுங்க, காலையில 4 மணிக்கு எழுந்துடணும். 10-11 நைட்டுக்கு டைம் பிக்ஸ் பண்ணிடுங்க, காலையில 4-5 பிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் தூக்கம், அது போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க 8 ஹவர் தூங்கணும் 10 ஹவர் தூங்கணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்க காலையில எழுந்து பாருங்க, அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாள் ஃபுல்லா வந்து நல்லா இயங்குறதுக்கு வந்து உடம்ப வந்து தயார் பண்ணி கொடுக்கும். நீங்க அதை விட்டுட்டு 8 மணிக்கு எழுந்துக்கிறது, 7 மணிக்கு எழுந்துக்கிறது, 9 மணிக்கு எழுந்துக்கிறதுனா அந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலையில அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து நீங்க உள்ள இன்ஹேல் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கோட இருப்பீங்க. சரியா? இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் இப்ப வந்து ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏற்கனவே ரிப்பீட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இதுதான் சக்சஸ் சீக்ரெட். நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் நீங்க வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு வாரம் கவனிச்சதுமே சொல்லிடுவீங்களாமே, இவருக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைச்சிரும், இவருக்கு வந்து பிரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும், இவர் வந்து எப்படி வந்து பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவீங்களாமே. நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவா வந்து நிறைய விஷயங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணுவீங்களா. ஏன்னா அனுபவம் தான் கல்வி. ஏன்னா நான் 2007ல இருந்து இந்த ஃபீல்டுல இருக்கேன். பசங்க என்ன பண்ணா ஜெயிக்க முடியும், என்ன பண்ணலன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் ப்ரிடிக்ஷன் இப்ப டேட்டா அனலைசிஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான்
இப்ப வந்து ஏஐ எப்படி சொல்லுது, ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை எடுத்து போட்டு டப்பு டப்புன்னு சொல்லுது, அவ்வளவுதான். அதனால என்ன பார்த்து சொல்றாங்க நிறைய பேர், நீங்க சொல்லுங்க சார் என் குழந்தை ஜெயிச்சிரும். சொல்லுங்க, சொன்னா ஜெயிக்காது, என்ன பண்ணுதோ அதை பண்ணா ஜெயிக்கும். ரைட்டா? அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பார்த்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, ஏன்னா அட்மிஷனுக்கு அனுப்புறாங்க பாருங்க, அவங்க பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு மெடிக்கல்ல இருக்காங்க இல்லையா, அவங்க பேரண்ட் எல்லாம் சார் கிட்ட போங்க, சார் வாயில வந்து இந்த குழந்தை வந்து சீட்டு வாங்கிடும் அப்படின்னா, சீட்டு வாங்கிடும்னா வாங்கிடுறது இல்ல, அந்த குழந்தை என்ன செய்யணுமோ அதை செஞ்சா கண்டிப்பா அந்த குழந்தைனால வாங்க முடியும். சரியா? எல்லாருமே ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கான எபிலிட்டி கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாம் வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். ஆர்ஜிஆர் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கான கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம், கே நகர், வெஸ்மாம்பலம், தென் வந்து வாஷர்மேன்பேட்டு, அம்பத்தூர், ஆவடி, பெரம்பூர், அண்ணா நகர்ல வந்து மெயின் ஆபீஸ், இதெல்லாம் சென்டர் இருக்கு. இது இல்லாம நம்மளுக்கு கோயம்புத்தூர், பழனி, அதுக்கப்புறம் ஈரோடு, திருப்பூர், தென் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம், இங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கால் பண்ணுங்க. ஃபர்தர் ஏதாவது கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும், சார் எனக்கு தயக்கமா இருக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. 9176552121 அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரடியா வந்துருங்க. நம்ம என்னன்றத தெளிவு பண்ணிக்கலாம். அதே போல தமிழ் மீடியத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அருமையான டீச்சர்களை கொண்டு வந்து நம்ம இங்க வந்து பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிசிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்து பிரம்மாண்டமான மார்க் எடுக்கிறதுக்கு வந்து பிசிக்ஸ் டீச்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து தமிழ்ல வந்து இல்லாதனால நம்ம வந்து பிசிக்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து இங்கிலீஷ் மீடியத்துல அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும் இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரியா? 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு தனியான பேட்சஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். நீங்க வாங்க, நம்ம ஜெயிக்கலாம். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். நான் என்ன சொல்றேனோ நீங்க அப்படியே அச்சு பிசராம பண்ணுங்க. நீங்க ஜெயிக்கலன்னா உங்க பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.